என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. மச்சான் அங்க பாரு, ரெயின்போ பாரு, வானவில்ரா பாரு, என்னென்ன பாத்துங்க. அது ஒண்ணும் புரியாது, பாக்குற உங்களுக்கு புரியும். அப்பவே டவுட். உன் ஆத்தாள மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆத்துல குதி. நேத்து வரைக்கும் மத்தவங்க தான் மதிக்காம இருந்தாங்க, இப்ப பெத்தவங்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்கடா. உங்களை தட்டி கேட்க வருவாயா பங்க? ஏப்பா அழுற முருகேசா? என்னமோ ஃபீல் பண்ணி கூறடா அவன். மாஸ் ஒரு வெண்ணிலவை மணக்கு மன்மதனா குலுக்கு 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 நல்லா குலுக்கு. கண்கள் இருந்தால் உன்னை கண்கள் இருந்தால் உன்னை கட்டி எடுத்தால். நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை? இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படுங்க. எல்லா பொண்ணுங்கிட்டயும் பேசிட்டு இருப்பான். பொண்ணுன்னு எழுதி கொடுத்தாலே பேசுவான். கண்ணே தொட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு தொட்டுக்கவா, தொட்டுக்கிட்டா பத்திக்குமே, பத்திக்கிட்டா பத்தட்டுமே. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. நல்லவங்க கூட பேசினா மனபார குறையுமா? நீங்க எப்ப வேணாலும் என் கூட பேசலாம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் என் புருஷன். அடங்கம்மால இட்ஸ் a golden opportunity. ஒதறிக்கலாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குறா. டேய் மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றா. ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? கல்யாணம் வச்சிருக்க மாப்ள. பாத்தீங்களா என் ஜோட்டுக்காரன், என் கிளாஸ்மேட், அவனே இப்பதான் கல்யாணம் பண்றான். அப்ப இந்த தமிழ்நாடோட மக்களோட மனசுல என்ன பதிஞ்சிருக்குன்னா, திவ்யாவோட புருஷன் காதலன் யாருன்னா கார்த்திக்ங்கிறது பதிஞ்சிருக்கு. நான் தான் திவ்யா கள்ளச்சியோட கண்டாரோலி கார்த்தி. வேற வழியே இல்ல, எனக்கு நீதான் புருஷனா வந்தாகணும். ரூல்ஸ் பேசுதுடா, ரூல்ஸ். கண்ணாடி, இந்த மூஞ்சிக்கு என்ன குறவு? என்ன சொல்வேனுங்கோ, வருமாங்க ஊருதுங்கோ, கோமால ரெடி பண்ணுங்கோ. கொஞ்ச நாளாவே சோசியல் மீடியால எல்லாம் பாக்குறேன். நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். உங்க கோவம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்? எல்லாம் உன்னாலதான்டா. உனக்கு விளையாட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. டிராமா பண்ணி போறேன், டான்ஸ் ஆடி போறேன்னு சொன்னேன். இப்போ ஒரு இடம் ஆடி போய் நிக்க வேண்டியதா போச்சு. ஒருத்தன் கமெண்ட் பண்ணிருக்கான், தாத்தா தாத்தா யாரா தாத்தா? வாத்தா தாத்தான் கூப்பிடுவாங்க. சித்தி, எனக்கு ஒரு டவுட். என்னடி? 5 பொண்ணை பெத்தா அரசனும் ஆண்டி ஆகணும் பழமொழி இருக்குல்ல? ஆமாங்க. 5 பொண்ணை பெத்தா அரசி தானே ஆண்டி ஆகணும். அரச எப்படி ஆண்டி ஆக முடியும்? குந்தானிய கூறு போட்டு கோயம்போட சந்தையில வித்துட்டு வந்துரு. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது. டேய் பரமா, படிடா, ஒழுங்கா படிடா. படிக்க சொல்லும் போதே படிச்சுக்கோ, இல்லனா கடைசியில இப்பதான் குப்பை கொட்டணும் பாத்துக்கோ. குடும்பம் குப்பை கொட்டுது, படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும், வேலைக்கு போகணும். பரிச்சை கண்டுபிடிச்சது நாசமா போவேன். வாடி வாடி வா. தீப்பெட்டிக்கு 2 பக்கம் தாண்டா தீ பிடிக்கும். தீப்பெட்டி கொடுங்க, அதுல ஒரு குத்தி இருந்தாலும் பரவாயில்ல. பொறுத்துக்கிட்டு நின்ன இடத்துல சாப்பலா போயிடுறேன். நம்புறியா? நம்பு, உனக்கு வராது. ஆனா இந்த விஜுக்கு எந்த ஒரு பக்கம் தீ பிடிக்கும்டா. ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க, பச்சை போய் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. செண்பகம் 2 நாளைக்கு ஒரு வாட்டி எவனையா தூக்கி போட்டு மிதி 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 காட்டி எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது.
எப்படி உங்ககிட்ட பொண்ணுங்களோட அழகு இங்க இல்ல இங்க இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஒன் சைட் பிளாக் ஸ்லீவ்லெஸ்ல சும்மா அம்மால தூக்கி சொருகணும் உங்க அம்மால.